வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய டைப்ஸ். போன வீடியோவை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் கிடைக்கிது அப்படின்ற பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துருந்தோம். குறிப்பாக டைம் சேவ் பண்ண முடியும், மணி சேவ் பண்ண முடியும், டார்கெட்டட் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். இது மூணுமே பண்ணும்போது தான் நம்ம பிராண்டை வந்து சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் கஸ்டமருக்கு. இந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ஒரு சின்ன டாபிக்லாம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. அதில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்றது வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அண்டு இன்வால்வ்மெண்ட்டு, நம்ம போடுற எஃபோர்ட்ஸ் அதை பொறுத்து தான் இருக்குது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்வமாக ஒவ்வொரு டாப்பிக்கும் தேடி நம்ம படிக்கிறோம், அதை இப்போ தெரிஞ்சுக்கிறோம், அதை பொறுத்து தான் நம்ம வந்து கெரியரும் சீக்கிரமாக அதை நம்ம கற்றுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, டாக்டர் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷனில் வந்து நிறைய இந்த சப்கேட்டகரி இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, இப்போது டாக்டரில் வந்து கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க, ரேடியாலஜிஸ்ட் இருப்பாங்க, தேமாலஜிஸ்ட் இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து சர்ஜன்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி பல பிரிவுகள் வந்து டாக்டர் ஸ்கூலில் இருக்கும். அதே மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த டைப்ஸ், பல வகையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணுற அளவுக்கு அதில் கண்டென்ட் இருக்குது. அதை வந்து நம்ம எது நமக்கு பிடிச்சிருக்குன்றதை தேர்ந்தெடுக்கும். அதில் வந்து எந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, உங்களால் அது ஈஸியாக கற்றுக்க முடியும், இன்வால்வ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய கெரியர் வந்து கண்டிப்பாக இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த டைப்ஸ் என்னென்னன்றதை நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்குது, என்னோடய கெரியர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பக்கம் கொண்டு போக போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து என்னுடைய கம்பெனிக்கு நானே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கான பதில் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் கிடைக்கும். ரொம்ப பேசிக்ஸ் லெவலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய 7 டைப்ஸ், அந்த 7 டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். குறிப்பாக இந்த 7 டைப்பில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒவ்வொரு டாபிக்ஸுமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய டாபிக். ஸோ இதை சுருக்கி இதோட பேசிக்ஸ் லெவல்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோ மூலயமா கொடுக்க போகிறேன். அடுத்தடுத்த வீடியோ மூலயமா இந்த 7 டாபிக்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, SEO. SEO அப்படின்றது என்னென்னா, ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய நபர் அவருடைய நிறுவனத்துக்காக வெப்சைட் கண்டிப்பாக இருக்கும். அந்த வெப்சைட்டை கூகுளில் சர்ச் பண்ணும்போது டாப் ஆஃப் தி ரேங்க், அதாவது கீவேர்ட்ஸ் கொடுத்து ஒரு கஸ்டமர் சர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த வெப்சைட் வந்து டாப் ஆஃப் தி ரேங்க் மேலே இருக்கக்கூடிய வெப்சைட்டில் தான் அதிகமான கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மேலே இருக்க வெப்சைட்டில் தான் ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த வெப்சைட்குள்ளே தான் போவாங்க. அந்த மாதிரி அந்த வெப்சைட்டை வந்து டாப் ஆஃப் தி ரேங்க் கொண்டு வரக்கூடிய அந்த செயல் தான் SEO அப்படின்றது. வெப்சைட் பில்ட் பண்ணும்போது கீவேர்ட்ஸ் அல்லது ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் மூலமாக வெப்சைட் டாப் ஆஃப் தி ரேங்க் கொண்டு வர ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் SEO. SEO அப்படின்றது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். உங்களுடைய வெப்சைட்டை இல்லைன்னா ஆப்பை டாப்பில் வந்து கொண்டு வர்றதுக்கு பேர் தான் வந்து SEO. நம்பர் 2, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியாவில் இல்லாத நபரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சோஷியல் மீடியான்றது எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணி அதை வைரல் பண்ணவும் முடியும். நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோஸ், கான்டென்ட்ஸும் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்க முடியுது. ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்றது நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய ப்ரொஃபைலை ஷேர் பண்ணி ஈஸியாக ரீச் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பார்க்குறாங்க. குறிப்பாக சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், பிரிண்ட்ரெஸ்ட், யூடியூப், லிங்க்டின் போன்ற பல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை வந்து பயன்படுத்தி அவங்களுடைய நிறுவனத்தை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒரு முழுமையான வீடியோ கண்டிப்பாக வந்து நம்பர் 3, இமெயில் மார்க்கெட்டிங். அதாவது இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்றத ஃபேஸ் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. இமெயில் ஐடி வச்சுருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த இமெயில் மார்க்கெட்டிங் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலிருந்து தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து தொடர்ச்சியாக மெயில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இமெயில் மார்க்கெட்டிங். இதுவும் நிறைய கஸ்டமர்ஸை வந்து ரீச் பண்ண வைக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தட் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். இந்த மார்க்கெட்டிங்க்கு வந்து கஸ்டமர்ஸோட மெயில் ஐடி வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த டேட்டாஸ் எல்லாமே எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது அந்த வெப்சைட்டுக்குள்ளே இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். அதில்
நம்ம இமெயில் ஐடியை எடுத்து அந்த இமெயில் மார்க்கெட்டிங்க்கு வந்து நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சர்வீஸோ இல்லைனா ஒரு ப்ராடக்ட்டோ சம்மந்தமாக நிறைய இமெயில் மெசேஜ் வந்து நம்ம மெயில் ஐடிக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அந்த கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஆஃபர்ஸு, நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த இமெயிலில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் இமெயில் மார்க்கெட்டிங். நம்பர் 4, கண்டென்ட் மார்க்கெட்டிங். ரொம்ப முக்கியமான ஒரு டைப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங் வந்து ஒரு கம்பெனியோடைய பிராண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆடியன்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த கண்டென்ட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா வீடியோஸாக இருக்கலாம், இல்லை ஆடியோவாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை இமேஜ் மட்டுமே வச்சு கண்டென்ட் ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைப்ஸ் ஃபார்மேட்லலாம் கண்டென்ட் ரெடி பண்ணி அதை வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் சோஷியல் மீடியாலேயும் போடுவாங்க. இந்த கண்டென்ட் வந்து பாப்புலர் ஆகும், இல்லை வைரல் ஆகும். அவங்களுடைய ரீச் வந்து கம்பெனியோட பிராண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இப்போ இருக்க இந்த டைமில் வந்து இந்த வீடியோ ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி போடும்போது அது ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அது வைரல் ஆகுது. ஸோ வீடியோ கண்டென்ட் ரொம்ப என்கேஜ்மெண்ட், ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக என்கேஜ்மெண்ட் பண்ண இருக்கிறதுனால வீடியோ கண்டென்ட் போடுறது வந்து ரொம்ப பெட்டரான ஒரு ஐடியாவாக இருக்கும். அதே போல் அந்த கண்டென்ட்ஸ் வந்து அவங்களோட ஹோம் வெப்சைட்டில் போடுவாங்க. அதை தூக்கி அந்த சோஷியல் மீடியாவில் போடும்போது நிறைய என்கேஜ்மெண்ட் வந்து அவங்க வெப்சைட்டுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்பர் 5, SEM, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். இதை SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனோட பெய்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுடைய கம்பெனியோடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு 2 பிளேஸ்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு அதிகமாக டிராஃபிக் கிடைக்கும். வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து மேக்ஸிமம் அந்த முதல் 2 வெப்சைட்டுக்குள்ளே தான் கிளிக் பண்ணி உள்ளே போவாங்க. கிளிக் த்ரூ ரேட்ஸுமே வந்து அதிகமாக கிடைக்கும். ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் கொண்டு வரணுன்றது தான் எல்லா கம்பெனியுமே அவங்களோட வெப்சைட்டை கொண்டு வரதுக்கு தான் SEO பண்ணுவாங்க. அதோட அட்வான்ஸ் விஷன் தான் இந்த SEM, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்றது. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, SEO பண்ணும்போது ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை வந்து மேலே கொண்டு வர மாதிரி ப்ரோக்ராமிங்லேயோ இல்லை அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது அந்த கீவேர்ட்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதே வந்து SEM என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுளில் பே பண்ணி அந்த சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் மூலமா நம்ம வெப்சைட்டை வந்து டாப் ரேங்க் பண்ண வைக்க முடியும். இதில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு கூகுளில் போயிட்டு சர்ச் இன்ஜின் இ-காமர்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து கீழே ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அது வந்து SEM, அதாவது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் பண்ண வெப்சைட்டு. அதுக்கு கீழே வந்து டாப் ஆஃப் தி ரேங்க்கில் வரக்கூடிய வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து SEO பண்ணது அப்படின்ற வெப்சைட்டில் டாப்பில் ரேங்க்கில் இருக்கும். இதை பண்ணுறதுக்கு கூகுள் வந்து இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, கூகுளில் AdSense அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே நம்ம கம்பெனியோட வெப்சைட்டை டாப் ஆஃப் தி ரேங்க் கொண்டு வரதுக்காக பெய்ட் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். இதுதான் SEM. இது பே ஃபார் கிளிக் அட்வர்டைஸ்மெண்ட். இதை வந்து அதிகமாக நம்ம எல்லா வெப்சைட்லையுமே வந்து பார்க்க முடியும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அடிக்கடிக்கு பாப்பப் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு வெப்சைட்டு இல்லைனா வந்து ஒரு அப்ளிகேஷன், அதுக்குள்ளே அடிக்கடிக்கு ஆட்ஸ் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து அந்த ஆட்ஸில் ஆட்ஸ் பை கூகுள் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். இதுக்கு காரணம் அப்படின்னா, அட்வர்டைஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க ஆட் வந்து கூகுள் AdSenseல வந்து பே பண்ணி பப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அட்வர்டைசர்ஸ் வந்து கூகுளுக்கு மணி பே பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் பே ஃபார் கிளிக் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 7, அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அல்லது இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இப்போது நிறைய பணம் வந்து அதில் சம்பாதிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நிறைய பெரிய நிறுவனங்கள்லேருந்து சிறிய நிறுவனங்கள் வரைக்கும் அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு ஜென்ரல் பப்ளிக்கையே பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தான் வந்து அஃபிலியேட்டட் இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா ஒரு சர்வீஸாக கூட இருக்கலாம், அதை வந்து ஒரு ஜென்ரல் பப்ளிக் சேல் பண்ணால் அந்த சேல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் கமிஷன் வந்து சேல் பண்ணி தரக்கூடிய அந்த பார்ட்னருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்துக்கிட்டோன்னா, அந்த அமேசானோடைய பார்ட்னர்ஷிப் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த அஃபிலியேட்டட் லிங்க் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அந்த லிங்கை கொண்டு போய் சோஷியல் மீடியாலேயோ அல்லது யூடியூப்பில் கூட இல்லை ஒரு பிளாகில் போயிட்டு நீங்கள் அந்த கண்டென்ட் எழுதிட்டிங்கன்னா அதில் உங்களுடைய லிங்க் மூலயமா வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ்லேருந்து பொருளுடைய ஒரு பர்டிகுலர் கமிஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் தான் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்.